ஆக இப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதபடி எப்படி இருக்கணுமா? ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர். இந்த கசப்பு வரும் பொழுது மன்னிங்க, கோபம் வரும் பொழுது நமக்கு விரோதமா செயல்படுறவங்களை மன்னிங்க. எப்படி மன்னிக்கிறாராம்? எப்படி மன்னிக்கிறதா? கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல. கிறிஸ்து ஏதாவது நிபந்தனையோட மன்னித்தாரா? இல்ல. அப்பா என்னை மன்னிங்கன்னு சொல்லி கேட்ட என்ன செய்யறாரு? மன்னிக்கிறார். அல்ல, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல. சில பேர் மன்னிச்சிருவாங்க, ஆனா வெஞ்சன்ஸ் உள்ள வச்சுட்டே இருப்பாங்க இல்லையா? அந்த எரிச்சல் உள்ள வச்சுட்டே இருப்பாங்க. இங்க வசனம் என்ன சொல்லு? கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல. as God forgave your sin, you have to forgive one another. ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணுமா? மன்னிக்கணும்னு சொல்றாரு. மன்னிக்கிறதுக்கு என்ன வேணும்? பெரிய மனசு வேணும். பெரிய மனசு வேணும். மன்னிக்கிறதுக்கு மனசு வேணும். மனசு இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? மன்னிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து மன்னித்தார். அல்லேலூயா, ஆமென். அவர்தான் நம்முடைய ரோல் மாடல். அவர் மன்னித்தார். ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள்.